ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி தற்போது சந்திப்பதற்காக புறப்பட்டிருக்கிறார். நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகாக தற்போது அவர் சந்திக்க புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். குணசேகரன், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்திலிருந்து தற்போது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. நீங்க இது குறித்த விவரங்களை தொடர்ந்து பேசலாம். நேற்று இரவு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்திருந்தார். அப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் பல்வேறு இழுபறிக்கு பிறகாக எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அமித்ஷாவோடு சந்திப்பதற்காக தனது பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்று காலை முதலிருந்தே அமித்ஷா அதிமுக நிர்வாகிகளோடு தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அதிமுக தரப்பில் பல்வேறு கோரிக்கைகளும் வலியுறுத்தல்களும் வைக்கப்பட்டிருந்தது. அதில் முதலாவதாக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும், நயினார் நாகேந்திரனை பாஜகவினுடைய மாநில தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என்பது அதிமுகவினுடைய வலியுறுத்தலாக இருந்து வந்தது. அந்த வலியுறுத்தலை தற்பொழுது பாஜக தலைமை ஏற்று தற்பொழுது பாஜகவினுடைய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரனை ஒருமனதாக நியமன பொறுப்பாக தற்பொழுது நாளை மதியம் 2 மணிக்கு அவர் பொறுப்பேற்கவும் இருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, அதே போன்று மூத்த நிர்வாகிகள் வேலுமணி உள்ளிட்டோரோடு ஐடிசியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவை சந்தித்து சிறிது நேரம் ஆலோசனையும் மேற்கொள்ள இருக்கிறார். அதன் பிறகாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் அதிமுக சேருவதற்குண்டான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கப் பெறுவதற்கான அந்த வாய்ப்பும் இருந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமியோடு KP முனுசாமி, வேலுமணி, அதே போன்று RB உதயகுமார் ஆகியோர் இங்கே ஐடிசிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மேடையில் ஏற்கனவே 7 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக சில இருக்கைகளும் அமைக்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக மேடையில் பாஜகவினுடைய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போன்று ஒன்றிய இணை அமைச்சர் முருகன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை மற்றும் அரவிந்த் மேனன், கிஷன் ரெட்டி உள்ளிட்டோருக்கும், அதே போன்று அதிமுக தரப்பிலிருந்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி, வேலுமணி உள்ளிட்டோருக்கும் மேடையில் இடம் ஒதுக்கி தருவதற்குண்டான அந்த ஏற்பாடுகள் பாஜக தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதாக எடப்பாடி பழனிசாமியும் KP முனுசாமியும் அறிக்கையின் மூலமாகவும் கூட்டாக செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுதும் தெரிவித்திருந்தார்கள். அப்பொழுது ஒரே ஒரு காரணம், அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தும் வெளியேறுவதற்கு அண்ணாமலை ஒருவர்தான் காரணம். அண்ணாமலை அதிமுக தலைவர்களை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் என்பது குறித்தான பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் அதே போன்று அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளும் தொடர்ந்து தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் 2 முறை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அதே போன்று மோடியையும் சந்தித்து பாஜகவினுடைய மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கையினை வைத்திருந்தார்கள். அதற்கு செவிசாய்க்காத பாஜக மேலிடம் தற்பொழுது மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அண்ணாமலையை தற்பொழுது மாற்றியிருக்கிறார்கள். அதிமுகவோடு நட்பு பாராட்டும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராகவும், அதிமுகவிலிருந்து பாஜகவிற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்னதாக சரியாக 2017ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைவிற்கு பிறகாக பாஜகவில் இணைந்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனை தற்பொழுது பாஜகவினுடைய மாநில தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவரும் நாளை மதியம் 2 மணிக்கு பொறுப்பேற்க இருக்கிறார். இதற்கு முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் அதிமுக இணைவதற்கு உண்டான முதல் கோரிக்கையினை பாஜக தற்பொழுது ஏற்றிருக்கிறது. அதிமுகவினுடைய முதல் கோரிக்கையாக இருந்த மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தற்பொழுது நிறைவேறியிருக்கிறது. இரண்டாவதாக அதிமுகவில் பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை இணைக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய கோரிக்கை வெளிப்படையாகவே இருந்து வந்தது. அதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்த எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அதற்குண்டான அந்த இசைவுகளையும் தெரிவித்ததாரா அல்லது அதற்குண்டான அந்த திட்டங்கள் எவ்வாறு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதனால் தெரியவில்லை என்பதும் தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அண்ணாமலை மாற்றப்பட்டு அதே போன்று
நயினார் நாகேந்திரன் மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருந்ததன் அடிப்படையில் தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பதற்கு முதற்கட்டமாக ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். இதன் பிறகு அதிமுக கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இரட்டை சின்னத்தில் அல்லது அதிமுகவோடு இணைந்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் பயணிப்பதற்குண்டான முடிவுகளை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியும் ஆலோசித்து முடிவெடுத்திருக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்பொழுது அதிமுக அங்கம் வகிப்பதற்குண்டான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷாவோடு நடைபெறக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பிலும் நடைபெற இருக்கிறது. இன்று காலை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய செய்தியாளர் சந்திப்பு என இருந்த இந்த டிஜிட்டல் பேனர் பின்னர் மாற்றப்பட்டிருந்தது. அதுவும் குருமூர்த்தி இல்லத்திற்கு சென்று ஆலோசிக்கப்படும் பொழுது அதே நேரத்தில் இங்கு டிஜிட்டல் பேனரும் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. சுமார் 2 மணி நேரம் இன்று பிற்பகல் குருமூர்த்தியினுடைய இல்லத்தில் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய அந்த கட்சிகளினுடைய செயல்பாடுகள் குறித்தும் தமிழகத்தினுடைய நிலவரம் குறித்தும் அமித்ஷா குருமூர்த்தியோடு ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளிடம் தொலைபேசி வாயிலாக குருமூர்த்தி இல்லத்திலிருந்து அமித்ஷா பேசியதாகவும், அப்பொழுது பாஜக தலைவரை மாற்றப்பட்டதற்கான அந்த அறிவிப்பு வெளியான பிறகு சந்திப்பதற்குண்டான பேசப்படுவதாகவும் அவர் உறுதியளித்திருந்தார். அதன் பிறகேதான் தற்பொழுது பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்கிறார். நயினார் நாகேந்திரன் நாளை பொறுப்பேற்கவும் இருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு நாளை வெளியாக இருப்பதனாலும் அதற்கு முன்னதாக ஒருவர் மட்டுமே, அதாவது நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனுவினை வழங்கி ஒருமனதாக அவரை தேர்வு செய்வதற்குண்டான அந்த அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் அதிமுக தற்பொழுது சற்று இறங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்குண்டான அந்த இசைவு தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருந்ததன் அடிப்படையிலேயே எடப்பாடி பழனிசாமியோடு அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய கொறடா எஸ்பி வேலுமணி, அதே போன்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் கே.பி. முனுசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பொது வெளியில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்ததனாலேயே தோல்வியை தழுவியதாக வேலுமணி உள்ளிட்ட சி.வி. சண்முகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பொதுப்படியாக செய்தியாளர் சந்திப்பின் பொழுதும் அதே போன்று பொதுக்கூட்ட மேடைகளிலும் தெரிவித்திருந்தார்கள். சில மாதங்களுக்கு முன்னதாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் பாஜக கூட்டணியினால் தான் நான் தோல்வியை தழுவினேன் என்பது போன்ற பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் பாஜக கூட்டணியில் இருந்ததனாலேயே தோல்வி தழுவினோம், அதனால் தான் கூட்டணியிலிருந்து வெளியேறினோம் என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து தெரிவித்திருந்தார்கள். இதற்கெல்லாம் மீண்டும் ஒரு தொடக்க புள்ளி வைப்பதற்காகவும் அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் அதிமுக பங்கேற்பதற்கான அந்த தொடக்க புள்ளியாகவும் இந்த இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என இங்க இருக்கக்கூடிய பாஜக அதிமுகவினுடைய அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்னும் சிறிது நேரத்திற்குள்ளாக, சரியாக ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் நேரடியாக மீண்டும் 2வது முறையாக சந்திக்க இருக்கிறார்கள். 2 வாரங்களுக்கு முன்னதாக டெல்லியை சந்தித்திருந்த எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் கூட்டணி குறித்து பேசியிருந்தார்கள். இதற்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சிறிது நேரத்தில் வரக்கூடிய இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.